பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் முதல் கோட்பாடாக வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம். முதல் தீர்மானமாக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்ற அந்த தீர்மானத்தை முதல் தீர்மானமா பதிவு செஞ்சிருக்கணும். விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் அதை பத்தி பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரும் பேசும் பொருளா திரும்ப மாறி இருக்கும், விவாத பொருளா மாறி இருக்கும், தமிழ்நாடு அரசுக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்காரு, அவர் 2 மணி நேரம் தான் தூங்குறாரு, மற்ற மணி நேரங்கள் மக்களுக்காக களத்தில் போராடுகிறார். உண்மையாலுமே ஒரு தலைவர் பேசுறாரு அப்படின்னா அந்த தலைவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வராரு, அந்த கருத்தை நம்ம உள்வாங்கணும், அந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதா ஒரு கட்சியினுடைய தொண்டனுடைய முதல் கடமை. பெரும்பாலானவர்கள் எந்த ஒரு மாநாட்டிலையும் பார்த்திருக்கலாம், எந்த ஒரு பொதுக்கூட்டங்களிலையும் பார்த்திருக்கலாம், இரவு 12 மணி ஆனாலும் அந்த பொதுக்கூட்டங்கள் நடக்கும். அந்த தலைவர் பேசுற வரையும் அந்த தொண்டர்கள் காத்திருப்பாங்க. அவர் தலைவர் பேச ஆரம்பிச்சானா ஒரு சத்தம் வராது, அதற்கு முன்னாடி பல சத்தங்கள் விடுவாங்க. அவர் கையசைஞ்சா ஒரு சத்தம், அவர் ஒரு குரல் கேட்டா ஒரு சத்தம் வரும். ஆனா அந்த தலைவர் ஒரு கருத்தின் ரீதியா ஒரு சொற்பொழிவு ஆற்ற அந்த நிகழ்வு வரும்போது அத்தனை தொண்டர்களும் அமைதியா அந்த கருத்துக்களை உள்வாங்கி கேட்பாங்க. ஆனா கொள்கைகள் என்னன்னே சொல்லாத ஒரு தலைவர், கொள்கை கோட்பாடுகளை பத்தியுமே இதுவரையும் பேசாத ஒரு தலைவர், அந்த கோட்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணுமே ஆர்வமே இல்லாத தொண்டர்கள், ஆனா இந்த தலைவரையும் இந்த தொண்டரையும் இந்த ஊடகங்கள் இந்த சமூகங்கள் தூக்கி கொண்டாடுது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் குறித்தும் அதனுடைய உண்மைத்தன்மை குறித்தும் தான் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு கொள்கையினுடைய கோட்பாடை முதல் கோட்பாடாக வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம். ஆனா தங்களுடைய முதல் கோட்பாடுக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு முதல் குரலா அவங்க தான் கொடுக்கணும். ஆனா அது கொடுக்குறாங்களா அப்படின்னா அது இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ சமீபத்தில் திருச்சியில முதல் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தினாரு. அந்த இடத்துல கூட தமிழக அரசு, அதாவது ஆளும் கட்சி எதிர்த்து தான் எல்லா ஒரு கட்சியும் புதுசாக ஒரு கட்சி உருவாக்குதுன்னா ஆளும் கட்சி எதிர்த்து தான் தங்களுடைய விமர்சனங்களை பதிவு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த திருச்சியில நடைபெற்ற அந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட எத்தனையோ விஷயங்களை பற்றி விஜய் பேசியிருக்கலாம். ஆனால் அதில் ஒளிபெருக்கில் சில பிரச்சனைகள் அதனால கேட்க முடியல. ஆனால் சில விஷயங்கள் நம்மளுக்கு கேட்க முடியுது. இருந்தாலும் ஆளுங்கட்சியை பார்த்து எத்தனையோ கேள்விகள் கேட்டிருக்காரு. ஆனால் இருந்தாலுமே தங்களுடைய முதல் கோட்பாடான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அந்த கோட்பாடுக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சி, ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து ஒரு தமிழ்நாடு அரசை எதிர்த்து கேட்டிருக்கணும். அதுதான் அந்த கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம நினைக்க முடியும். அதே மாதிரி கடந்த 2 மாநாடுகள் நடத்தினாங்க தமிழக வெற்றிக் கழகம். கடைசியாக 2வது மாநாடாக மதுரையில ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் ஒரு 6 விதமான தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டாங்க. இந்த தீர்மானங்களை பத்தி அந்த மாநாட்டில் எதுவும் படிச்சு காட்டல. தீர்மானம் அப்படின்னா ஒரு மாநாடுன்னா அந்த மாநாட்டில் தங்களுடைய வாய் வழியாக அந்த தீர்மானத்தை வாசிச்சு காட்டணும். அப்பதான் எந்தெந்த தீர்மானங்களை உள்வாங்கிட்டு இந்த கட்சி இந்த மாநாடு நடத்துது, இந்த கட்சிகளுடைய கோரிக்கைகள் என்ன, கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படின்னு மக்களுக்கு புரியும். ஆனா 6 தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டாங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டாங்க. அதுல 5வதாக 4வதாக ஒரு தீர்மானம், ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த தீர்மானத்துல முதல் தீர்மானமாக அது வந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கோட்பாடை முதல் கோட்பாடாக கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது அப்படின்றது உண்மையாக இருந்தால் முதல் தீர்மானமாக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்ற அந்த தீர்மானத்தை முதல் தீர்மானமா பதிவு செஞ்சிருக்கணும். பகிரங்கமாக வெளிப்படையாக அந்த மாநாட்டிலேயே அதை பற்றி பேசியிருக்கணும். ஆனா அது பேசல. வெறும் கடிதங்கள் மூலமாக, அறிக்கைகள் மூலமாக வழக்கமாக எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ற அந்த செயல்பாடுமே விஜய் அவர்கள் செஞ்சுட்டு போயிட்டார். ஸோ உண்மையாகவே அந்த கொள்கை கோட்பாடுகள், அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற கொள்கை உயிர் மூச்சாக கொண்ட கட்சியாக இருந்திருந்தால் முதல் தீர்மானமா அதை கொண்டு வந்திருக்கணும், அதை பத்தி பேசியிருக்கணும், அதை பத்தி ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கணும். விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் அதை பத்தி பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரும் பேசும் பொருளா திரும்ப மாறி இருக்கும், விவாத பொருளா மாறி இருக்கும், தமிழ்நாடு அரசுக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். உடனடியாக தமிழ்நாடு அரசு அதற்குண்டான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லா கட்சிகளுமே அதற்காக ஒரு குரல் கொடுத்தாதான் ஒரு சட்டத்தை புதுசாக ஏற்றுவாங்க. ஏன்னா தங்கள் மேல ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்றதுக்காக. ஸோ எல்லாருமே அது மடைமாற்றும் நோக்கமாக ஏதோ ஒரு பெயரளவில் நான் சொல்றேன்ற மாதிரி அதை சொல்லும் சொல்லாம மாதிரி எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு போறாங்க. அப்போ அதை பத்தி எந்த தமிழ்நாடு அரசு பெருசா எடுத்துக்க போறது கிடையாது, அதுக்குண்டான வேலைகளை செய்ய போறது இல்லை. ஏன்னா பெரிய அளவுல விவாதமா மாறினா மட்டும்தான் அதற்குண்டான வேலையை எந்த ஒரு ஆளுங்கட்சியுமே செய்யும்.
ஸோ ஊடகங்களும் இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பணியை தான் செஞ்சுட்டு வராங்க. இப்போ இதை வந்து விவாதத்தை ஏற்படுத்தணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த கோட்பாடை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ இந்த கோட்பாட்டுக்கு எதிராக தமிழகத்தில் இப்போ நடந்திருக்கு ஒரு சம்பவம், அது பெரு வைரலாச்சு, பேசும் பொருளாக இருந்துச்சு. அதை பற்றி ஏன் பேசலை, அதை பற்றி ஏன் அவர் முன்னிலை நிறுத்தலை அப்படின்னு எந்த ஊடகங்களும் கேள்விகள் கேட்கல. விஜய் அவர்கள் வந்து 11 மணிக்கு புறப்பட்டாரு, 9 மணி வரைக்கும் இருந்தாரு, மக்களோட மக்களாக இருந்தாரு, எவ்வளோ நேரம் மக்களுக்காக காத்திருந்தாரு அப்படின்னு அந்த ஒரு நாள் செய்த பெருமையாக சொல்லக்கூடிய ஊடகங்கள், ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்காரு, அவர் 2 மணி நேரம் தான் தூங்குறாரு, மற்ற மணி நேரங்கள் மக்களுக்காக களத்தில் போராடுகிறார், சட்டமன்றம் போறாரு, நாடாளுமன்றம் போறாரு, அனைத்து சமூக மக்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு, அரசியலுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறாரு. எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதா முதல் ஆளா நிற்கிறார். அதுல அதை பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, உயர் சமூகம் சொல்லக்கூடிய அந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா எங்கெல்லாம் ஒரு மக்களுக்கு அநீதி நடக்குதோ அந்த இடத்துல போய் களத்தில் போராடுறாரு. ஆனா அந்த தலைவரை பத்தி இங்க பெருமையா பேசாத இந்த ஊடகங்கள் இன்னைக்கு பிரபலங்கள் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ஒரு கருத்தியல் ரீதியும் அங்க நடக்கல. எந்த கருத்தியல் கோட்பாடுகளை அங்க செஞ்சாங்களா, ஒரு மாநாட்டில் தெரிவிச்சாங்கன்னா, அல்ல அந்த தொண்டர்களுக்கு அந்த கருத்தியல் கோட்பாடுகளை வந்து கற்பிச்சாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு மாநாட்டில் கூட ஒரு கோட்பாடு கருத்துக்களை சொல்லலை. உண்மையாலுமே ஒரு தலைவர் பேசுறாரு அப்படின்னா அந்த தலைவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வராரு, அந்த கருத்தை நம்ம உள்வாங்கணும், அந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் ஒரு கட்சியினுடைய தொண்டனுடைய முதல் கடமை. அந்த தொண்டன் வந்து தன் தலைவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, தலைவர் என்ன கோட்பாடு கொள்கைகளை நம்மளுக்கு சொல்லித்தராரு அப்படின்றத உள்வாங்கணும். அதுதான் உண்மையான ஒரு கொள்கை புரிதல் உள்ள ஒரு அரசியல் தொண்டனுக்கு ஒரு அழகு. இது திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு மாநாட்டிலையும் பார்த்துருக்கலாம், எந்த ஒரு பொதுக்கூட்டங்களிலையும் பார்த்துருக்கலாம். இரவு 12 மணி ஆனாலும் அந்த பொதுக்கூட்டங்கள் நடக்கும். அந்த தலைவர் பேசுற வரையும் அந்த தொண்டர்கள் காத்திருப்பாங்க. அவர் தலைவர் பேச ஆரம்பிச்சானா ஒரு சத்தம் வராது, அதற்கு முன்னாடி பல சத்தங்கள் விடுவாங்க. அவர் கையசைஞ்சா ஒரு சத்தம், அவர் ஒரு குரல் கேட்டா ஒரு சத்தம் வரும். ஆனா அந்த தலைவர் வந்து ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு சொற்பொழிவு ஆற்ற அந்த நிகழ்வு வரும்போது அத்தனை தொண்டர்களும் அமைதியா அந்த கருத்துக்களை உள்வாங்கி கேட்பாங்க. அது நீங்க எல்லா நிகழ்வுகளையும் பார்த்திருப்பீங்க. இதுதான் ஒரு தொண்டனுக்கும் ஒரு தலைவருக்கும் உள்ள ஒரு இணைப்பு. இந்த புரிதல் இருந்தாதான் ஒரு கட்சியை சரியா புரிந்து கொள்ள முடியும், ஒரு கொள்கை கோட்பாடுகளை சரியா உள்வாங்கி கொள்ள முடியும், அந்த கோட்பாடுகளை வைத்து மக்களுக்கு அந்த கோட்பாடுகளை கற்பிக்க முடியும். ஸோ அப்பதான் மக்கள் எல்லாரும் அரசியல்படுத்தப்படுவாங்க. ஆனா கொள்கைகள் என்னன்னே சொல்லாத ஒரு தலைவர், கொள்கை கோட்பாடுகளை பத்தியுமே இதுவரையுமே பேசாத ஒரு தலைவர், அந்த கோட்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணுமே ஆர்வமே இல்லாத தொண்டர்கள், ஆனா இந்த தலைவரையும் இந்த தொண்டரையும் இந்த ஊடகங்கள் இந்த சமூகங்கள் தூக்கி கொண்டாடுது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இந்த நாடு எங்கேயே போய் சென்று கொண்டு இருக்கிறது. உண்மையாலுமே இந்த மக்களுக்கு சரியான அரசியலை கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவர் வேணும். அந்த தொண்டர்கள் அந்த கருத்தை சரியான முறையில் மக்கள் கொண்டு போகணும். அந்த மாதிரி ஒரு அரசியலை தான் நம்ம எதிர்பார்க்கணும் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில். ஆனா அதற்காக யாரும் பெருசா விவாதங்கள் செய்யறது கிடையாது. உண்மையாலுமே இதை வந்து ஒரு முதல் தீர்மானமா அணுவ படுகொலைக்கு எதிராக பேசியிருந்தால் அது ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கும், ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கும், அது தமிழ்நாடு அரசுக்கு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்திருக்கும், அதற்குண்டான வேலைகளை செஞ்சிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே செய்யலை. பேப்பர் வழியா ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, தீர்மானமா போடுறாங்க. அது அந்த தீர்மானம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதே அந்த இடத்துல வந்து அவர் வாசி இருந்தா ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, ஒரு 10 நிமிஷம் இருக்குமா அந்த தீர்மானங்களை படிச்சு காட்டுறதுக்கு? அந்த தீர்மானங்களை படிச்சு காட்டுறதுனா கூட அந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அது வந்து ஒண்ணுமே அவ்வளவு பெரிய மாநாடு கூப்பிட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் அந்த தீர்மானங்களை படிச்சிருக்கலாம். ஸோ அப்பதான் அந்த உண்மையாலுமே அந்த தீர்மானத்துக்காக நீங்க பொதுக்கூட்டம் போட்டீங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருக்கு. எதுவுமே எந்த ஒரு தீர்மானத்தையுமே படிக்கல, சும்மா வந்தாரு, ஆளுங்கட்சியை பார்த்து பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவிச்சு கிண்டலா பேசிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதுதான் பண்றாரு. நீங்க வாங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கண்டிப்பாக ஆதரவு தரதுக்கு எத்தனையோ தொண்டர்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஒரு மாற்று சக்தி வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இருந்தாலும் ஒரு கொள்கை புரிதல் இருக்குல்ல, கொள்கை புரிதலில் உள்ள எந்த இளைஞனுமே இதை ஏற்றுக்கவே மாட்டான். ஒண்ணுமே கொள்கையை தெரியாதவன், காட்டு மிராடித்தனமா தற்புரிகளா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சரியான அரசியல் புரிதல் கொள்கை புரிதல் உள்ள எந்த ஒரு இளைஞனுமே இதை வந்து தூக்கி கொண்டாட மாட்டான். சரியான அரசியல் பார்வையில் நோக்குமா அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால இந்த ஊடகங்கள் வந்து ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து சரியான விவாத பொருளை முன் வச்சு சரியான ஒரு விவாத மேடையை உருவாக்கி மக்களுக்கு பயனுள்ள விவாதங்களை செஞ்சு இந்த மக்கள் அநீதிகள் இழைக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த உங்களுடைய ஊடகங்கள் உங்களுடைய விவாதங்கள் மூலமாக ஏதாவது தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்ற அந்த ஒரு யோசனை செஞ்சு இனிவரும் காலங்களில் ஒரு சரியான விவாத பொருளை ஏற்படுத்தி பேசும் பொருளாக மாற்றி அந்த மக்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு காண்பதற்கு அந்த ஊடகங்கள் வந்து தங்களுடைய பணிகளை சரியாக செய்யணும் அப்படின்றத
அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினால் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.